சமத்துவம் சமூக நீதி பேசும் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் 22 மாதங்களுக்கு பிறகு திறப்பு. சுமார் 1.5 மணி நேரத்திற்கு பிறகு கோவில் நடை மீண்டும் அடைப்பு. சுவாமி தரிசனம் செய்ய குறைவான மக்களே வந்ததால் பள்ளி மாணவர்களை வலுக்கட்டாயமாக கோவிலுக்கு அழைத்துச் சென்ற விடியா அரசின் ஏவல் துறை ஆன்மீக ஆட்சி நடத்தி வருவதாக வீண் பெருமை பேசும் ஸ்டாலினின் திமுக அரசின் நிர்வாக குளறுபடிகளால் மக்கள் அதிருப்தி. எந்தவித பரிகார பூஜையும் இன்றி கோவில் திறக்கப்பட்டதாக மேல்பாதி மக்கள் குற்றச்சாட்டு. கோவில் முன்பு எதற்காக 300க்கும் மேற்பட்ட போலீசாரை குவித்து வைத்திருப்பதாக கேள்வி எழுப்பும் மக்கள், இதுதான் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா என ஸ்டாலினுக்கு கேள்வி. தென்காசி அருகே கீழப்புலியூரில் மனைவியின் கண்முன்னே கணவன் தலை துண்டித்து படுகொலை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் நாள்தோறும் கொலைகள் அதிகரிப்பதாக மக்கள் வேதனை. தென்காசி மாவட்டம் கீழப்புலியூர் பகுதியில் குத்தாலிங்கம் என்பவர் தன் மனைவியின் கண்முன்னே மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. தான் ஆட்சி செய்யும் மாநிலத்தில் இப்படி ஒரு நிலை இருப்பதற்கு ஒரு முதல்வராக ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் கல்லூரி மாணவி ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பொது இடங்கள் எல்லாவற்றிலும் இது மக்களுக்கு பாதுகாப்பான இடம் அல்ல என்று பதாகைகள் வைக்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வெள்ளாறு கரையோரத்தில் இளைஞர் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாட்களே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே மனைவியை கணவனே அடித்து கொன்ற கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் நாள்தோறும் கொலைகள் அதிகரிப்பதாக மக்கள் வேதனை. இயேசுபிரான் சிலுவை மரணத்தை நினைவு கூறும் புனித வெள்ளியன்று வரும் 18ஆம் தேதி கடைபிடிக்கப்படும் நிலையில் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். தமிழக சட்டப்பேரவையில் 3 அமைச்சர்கள் மீது அதிமுக சார்பில் கொடுத்த நம்பிக்கையின்மை தீர்மானம் குறித்து விவாதிக்க மறுத்ததை கண்டித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. பேரவைத் தலைவரின் நடவடிக்கையை கண்டித்தும் முழக்கம். பேரவை விதி 72 கீழ் அமைச்சர்கள் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் குறித்து விவாதிக்க அனுமதி கோரினோம். ஆனால் பேரவைத் தலைவர் அனுமதிக்காததால் வெளிநடப்பு செய்தோம். அரசின் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வரும் போதெல்லாம் இதற்கு முன் பேரவையில் விவாதிக்கப்பட்டதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விளக்கம். சட்டமன்றத்தில் சட்டமன்ற பேரவை விதி 72 கீழ் அமைச்சரவையின் மீது நம்பிக்கையின்மையை தெரிவிக்கும் தீர்மானம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கொண்டு வந்தோம். அது குறித்து அவையில் பேசுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். அமைச்சர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது குறித்து விளக்கம் அளிப்பது அரசின் கடமை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு துறைகளிலே சோதனை நடத்தி இந்த சோதனை அடிப்படையிலே செய்தியில் வெளியிடுகின்றன. இந்த துறையில் இவ்வளவு கோடிக்கு முறைகேடு நடந்திருக்கு. இந்த துறையில் இருக்கிற அமைச்சர் உறவினர்கள் அவருடைய இல்லத்தில் அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்று வெளியிடப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு அமைச்சர் இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாகவும்
பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகவும் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் முக்கிய பிரச்சனையா இந்த ஆட்சிக்கு தெரியல. இதையெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அவையிலே இந்த விதி எண் 72 கீழ் கொண்டு வந்தோம். அது அனுமதி கொடுக்க மறுத்த காலத்தில் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு முக்கிய பிரச்சனை. இன்னைக்கு உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் அன்றாட செயல் வந்து கொண்டு இருக்கின்றது. ஆக இந்த செய்தி என்ன என்று விளக்கமாக இந்த அரசு தான் விளக்க வேண்டும். அதை அரசினுடைய கடமை. பதவி பிரமாணத்தை மீறி இந்து மதம் குறித்தும் பெண்கள் குறித்தும் பொன்முடி அவதூறாக பேசியுள்ளார். பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். மாண்புமிகு வன மற்றும் காவல்துறை அமைச்சர் திரு கே பொன்முடி அமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை மற்றும் இந்து மதத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் அவர் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது அவதூறாக பேசியதால் அமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறிய செயலாகும். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற கருத்துள்ள கட்சியோடு கூட்டணி அமைத்துள்ளோம். திமுகவிற்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காகவே கூட்டணி அமைத்திருப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் விளக்கம். ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சி வீழ்த்த வேண்டும், இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகளெல்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலை போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கிறது. அதிமுக அமைத்துள்ள கூட்டணி குறித்து பேச திமுகவிற்கு அருகதையோ தகுதியோ இல்லை. அதிமுக கூட்டணியை கண்டு திமுகவிற்கு பயம் வந்துவிட்டதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. எங்க கட்சி நாங்கள் யார் வேணாலும் கூட்டணி வைப்போம். இவங்களுக்கு ஏங்க எரிச்சல் போடுறாங்க? ஏங்க பயம்? இன்னைக்கு பயம் வந்துட்டுது. அதிமுகங்கிறது ஒரு பிரதான கட்சி. இன்னைக்கு தமிழகத்தில் 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி, 50 பொன்விழா கண்ட கட்சி. எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க? நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய இஷ்டம். நீங்கள் இவரோட கூட்டணி வச்சா வரமாட்டீங்க, அவரோட கூட்டணி வச்ச மாட்டோம். நீங்கள் சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை, அருகதி இல்லை. இதெல்லாம் மக்கள் முடிவுன்றது, வாக்காளர் பெருமக்கள் முடிவு செய்யும். 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என மத்திய உள்துறை அமைச்சர் ஒருபோதும் சொல்லவில்லை. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருப்பதை பார்த்து திமுக பயந்து போய் இருப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் விளக்கம். கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தையெல்லாம் விட்டுருங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். திமுக மத்திய அரசில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது ஒன்றும் செய்யாமல் தற்போது தேர்தல் வர இருப்பதால் மாநில சுயாட்சி குறித்து மக்களை திசை திருப்பி வருகிறது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. இந்த 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது அப்பொழுது திமுக இந்த மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை எழுந்திருக்காது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் இதை கொண்டாடல. ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது வேறொரு மீது பழி சுமத்துவதற்காக நேற்றைய தினம் இந்த 110 விதிகளை மாநில சுயாட்சி பற்றி இன்றைக்கு வெளியிட்டிருக்கார். செல்போன் கேமரா, ஜாமர் போன்ற கட்டுப்பாடுகள் உள்ள சூழலில் தலைமை செய்திக்களத்தில் செய்தியாளர்கள் நேரலை கருவிகளை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் மக்கள் வரை கொண்டு செல்ல செய்தியாளர்களுக்கு உயர்தர இணைய வசதி அளிக்க இந்த ஸ்டாலின் மாடல் அரசு முன்வருமா என மக்கள் கேள்வி. சைவ மற்றும் வைணவ சமயங்களின் குறியீடுகளை தொடர்புபடுத்தி பெண்களை கொச்சையாக பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க கோரி மனு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். இருட்டுக்கடை அல்வாவைப் போல இனிமையாக இருந்திருக்க வேண்டிய திருமண வாழ்வை சீரழித்த வரதட்சணை பேராசை.
மனுஷத்தனமே இல்லாத மாப்பிள்ளை குடும்பம் குறித்து தைரியமாக புகார் கொடுத்த பெண்ணால் வெளிவந்துள்ள உண்மை. டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்தது தெரிய வந்திருப்பதாக அமலாக்கத்துறை தகவல். கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்கப்பட்டதை டாஸ்மாக் மேற்பார்வையாளர்களே ஒப்புக்கொண்டுள்ளனர் எனவும் உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வாதம். அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான ஆவணங்களும் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இருந்ததாக அமலாக்கத்துறை அதிர்ச்சி தகவல். டாஸ்மாக் முறைகேட்டை மறைக்க உயர் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தகவல். டாஸ்மாக் ஊழல் குறித்த வழக்கு வேகம் எடுத்திருப்பதாலும் செந்தில் பாலாஜியின் பெயர் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கப்படுவதாலும் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறது அறிவாலயம். ஊழலில் ஊரை திளைக்கும் ஸ்டாலின் மாடலுக்கு யார் அந்த தியாகி என மக்கள் கேள்வி. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியைச் சேர்ந்த சின்னதுரை என்பவர் மீது 2வது முறையாக கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் பதற்றம். வெற்றி விளம்பரத்திற்காக சமூக நீதி பேசும் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பட்டியல் இன மாணவன் மீது மீண்டும் மீண்டும் கொடூர தாக்குதல் நடத்தப்படுவதாக மக்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே 7ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். அப்பா பட்டப்பெயருக்கு ஆளாய் பறக்கும் ஸ்டாலின் சிறுமிகளுக்கு எதிராக நாள்தோறும் அரங்கேறும் பாலியல் வன்முறை குற்றங்களுக்கு எப்போது முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை என மக்கள் வேதனை. ஈரோட்டில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். அப்பா என தனக்குத்தானே பட்டம் கொடுத்து கொண்டவர் எப்போது சிறுமிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுப்பார் என கேள்வி. கடலூர் அருகே மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று பிடிபட்ட இளைஞர் காவல்துறையிடம் மது வாங்கி வரச் சொல்லி அடம் பிடித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையினர் ஏவல் துறையாக பயன்படுத்தப்பட்டு வருவதால் குற்றவாளிகள் காவல்துறையையே மிரட்டி வேலை வாங்கும் அவலம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூர், பழந்தண்டலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக 1 கிலோ 100 கிராம் கஞ்சாவுடன் சுட்டித் திரிந்த வடமாநில இளைஞர் சிக்கினார். கோவில் நகருக்கு பெயர் போன மாவட்டம் நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியின் அவலத்தால் போதைப் பொருட்களுக்கு பெயர் போன மாவட்டமாக மாறி வருவதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் சிப்காட் பகுதியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 1 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகத்தை போதைப்பொருள் வியாபாரிகளின் கூடாரமாக்கியதே ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் விமர்சனம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மினி சரக்கு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 1 டன் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கின. தமிழகத்தில் பட்டி தொட்டியெல்லாம் அதிகரித்து வரும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஸ்டாலின் அரசு திணறி வருவதாக மக்கள் விமர்சனம். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் தடுப்பு காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பதுங்கியிருந்த இலங்கை நபரை கைது செய்த மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு. இலங்கையிலிருந்து கடல் வழியாக தமிழகத்திற்கு வந்ததாக கூறப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் உளவுத்துறையும் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவும் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. சென்னையில் 21% பேருக்கு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருப்பதாக தகவல். உடல் பருமன், தவறான உணவு பழக்கம் ஆகியவற்றால் 88.5% பேருக்கு நீரிழிவு நோய் இருப்பதாகவும் ஆய்வில் தகவல்.
திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்சாத்தமங்கலம் பகுதியில் அரசு மதுபான கடை அருகிலேயே முட்புதரில் வைத்து சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் சிக்கி திணறி வரும் நிலையிலும் 10 ரூபாய் அமைச்சர் மது விற்பனையில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மணலியில் சிடிஓ சான்றிதழ் இன்றி செயல்படும் எரியூட்டும் ஆலை மீது நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசின் அமைப்புகளுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் கண்டனம். அபராதம் விதிக்கப்படும் என மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு எச்சரிக்கை விடுத்து வரும் ஜூன் 6ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய திறனற்ற திமுக அரசுக்கு உத்தரவு. சென்னை வடபழனியில் 23 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் உணவகத்தை காலி செய்ய கோரி திமுக ரவுடிகள் அட்டூழியம். திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜாவின் அடியாட்கள் என கூறிக்கொண்டு கடையை அடித்து நொறுக்கி கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாக உணவக உரிமையாளர் வேதனை.